பிரைஸ்லா இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்களை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை கேள்விப்படாதவங்களுக்கு இது புதுசாக கூட இருக்கலாம். கோகிலா என்ற கிளாரிந்தா இவங்க ஒரு உயர்ந்த குல பிராமணர் அப்படின்னு சொல்லப்படுகிற மராட்டிய இனத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இவங்க சரபோஜி காலத்தில் அதிகாரியாக வேலை பார்த்தவர் தான் இவரோட கணவர். இந்த காலகட்டத்தில் அந்த மன்னருக்கு கீழே வேலை பார்த்த அவருடைய கணவர் இறந்து போகிறாரு. ஒருவேளை கணவர் இறந்துட்டார் அப்படின்னா மனைவியை அவங்களோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கணவனை எரிக்கிற அதே கனலில் மனைவியை கை காலை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அவங்களும் கணவரோடு சேர்ந்து மறிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமாக அவங்க கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவரோட கணவர் இறக்குறாங்க. கணவர் இறந்தோடனே அவங்களையும் எல்லாம் ரெடி பண்ணி நகையெல்லாம் போட்டு அவங்கள புது பெண் மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி அந்த பிணத்தோடு கூட சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற டைமில் என்னாச்சு, அதுக்கப்புறம் எப்படி அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் கடவுளால் எப்படி நடத்தப்பட்டாங்க, அந்த கடவுளால் நடத்தப்பட்டவங்க இன்றைக்கும் எப்படி மறைத்தும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு 1746, மறைவு 1806. சோழ மன்னர்களின் ஆட்சியில் தஞ்சாவூர் செழிப்பும் வனப்புமிக்க ஒரு பகுதி. அதன் செழிப்பால் ஈர்க்கப்பட்ட மராட்டிய மன்னன் வெங்காஜி தஞ்சை பகுதியை பிடித்து 1674 ஆண்டு ஆட்சிபீடம் ஏறினான். தொடர்ந்து மராட்டிய மன்னர்களின் ஆட்சி நீடித்தது. அவர்கள் சைவ சமயப்பட்டுள்ள பிராமணர்கள். 1773 துளசி மகாராஜா ஆட்சி செய்து வந்தார். அப்போது தஞ்சையிலிருந்த கிறிஸ்தவ போதகர் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களுடைய நற்பண்பும் தாழ்மையும் துளசி மகாராஜாவை கவர்ந்தன. அதன் காரணமாக இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களானார்கள். துளசி மகாராஜா தனது 43 வயதில் நோயுற்ற மரண தருவாயில் இருக்கும்போது தனது மகன் 10 வயது சரபோஜியை மன்னனாக்கி ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களை சரபோஜிக்கு காப்பாளராக நியமித்து மரணமடைந்தார். இக்காலகட்டத்தில் மராட்டிய இனத்தைச் சேர்ந்த இளம் அதிகாரி ஒருவர் சரபோஜி மன்னரின் கீழ் அலுவலில் இருந்தார். அவரது மனைவி கோகிலா, அவரும் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர். கோகிலாவின் கணவர் திடீரென்று மரணமடைந்தார். அவர்களது வைதீக முறைப்படி கோகிலாவையும் கணவரின் சடலத்தையும் எரிக்கும் அதே சிதையில் உயிரோடு தகனிக்கப்பட வேண்டும். எனவே கோகிலாவை குளிக்க வைத்து அலங்கார ஆடை தங்க நகைகளெல்லாம் அணிவித்து குங்கும போட்டு மேலதாளம் முழங்க கணவரின் சவ ஊர்வலத்தில் அழைத்துச் சென்றார்கள். ஊர்வலம் சுடுகாட்டை எட்டியது. அப்போது தஞ்சையில் முகாமிட்டிருந்த ஆங்கிலேய இராணுவ அதிகாரி கர்னல் லிட்டில்டன் தனது சில இராணுவ வீரர்களுடன் ஆர்வம் காரணமாக இதை காண சுடுகாட்டிற்கு சென்றார். சுடுகாட்டில் கோகிலாவை பிராமணர்கள் வலுக்கட்டாயமாக சிதையில் கிடத்தி எரிக்க முயன்றபோது கர்னல் லிட்டில்டன் இரக்க உணர்வால் உந்தப்பட்டு கோகிலாவை மீட்க தனது இராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டார். சற்று நேர போராட்டத்திற்கு பின் கோகிலாவை மீட்டனர். எரியும் சிதைக்கு கோகிலா உயிர் தப்பினாள். இதன் காரணமாக கோபமடைந்த புரோகிதர்கள் தப்புவிக்கப்பட்ட கோகிலாவை யாரும் தங்கள் இல்லங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டனர். ஆகவே யாரும் கோகிலாவுக்கு ஆதரவளிக்க முடியவில்லை. கோகிலாவின் நிலைமை மிகவும் பரிதாபமாயிற்று. இந்த சூழ்நிலையில் கர்னல் லிட்டில்டன் கோகிலாவை தன்னோடு இருக்க ஏற்றுக்கொண்டார். சில நாட்களுக்கு பின் கர்னல் லிட்டில்டன் தலைமையிலான இராணுவ பிரிவு பாளையங்கோட்டையில் முகாமிட்டனர். லிட்டில்டன் கோகிலாவையும் தன்னுடன் அழைத்துச் சென்றிருந்தார். இந்த இராணுவ பிரிவில் ஆங்கிலேயர்களும் தமிழர்களுமாயிருந்தனர். தமிழர்களுடன் சேர்ந்து சுமார் 60 பேர் மெய் கிறிஸ்தவர்களாக இருந்தனர். லிட்டில்டன் தலைமையிலான இராணுவ பிரிவினர் நல்ல பண்புள்ளவர்களும் தேவ பயமிக்கவர்களுமாயிருந்தனர். தஞ்சையிலிருந்து ஸ்வார்ட்ஸ் ஐயர் அடிக்கடி பாளையங்கோட்டைக்கு வருவதுண்டு. அப்போதெல்லாம் அந்த இராணுவ பிரிவினர் மத்தியில் ஆராதனை நடத்துவார். எல்லா இராணுவ வீரர்களும் மிகுந்த ஆர்வத்தோடும் கலந்து கொள்வார்கள். கர்னல் லிட்டில்டனுடன் கோகிலாவும் ஸ்வார்ட்ஸ் ஐயர் நடத்தும் ஆராதனைக்கு தவறாமல் செல்வதுண்டு. கோகிலா இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பால் ஈர்க்கப்பட்டு அவரை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களின் அருளுரையால் நல்ல கிறிஸ்தவளாக மாறினாள். தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஸ்வார்ட்ஸ் அவர்களை அணுகினாள். லிட்டில்டன் கோகிலா மீது கொண்டிருந்த இரக்க உணர்வு காதலாக மாறி அவளை தனது மறுமனையாட்டியாக வைத்து கொண்டார் என்பதை ஸ்வார்ட்ஸ் ஐயர் அறிந்திருந்தபடியால் ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு நிபந்தனை விதித்தார். லிட்டில்டன் கோகிலாவை திருமணம் செய்து கொண்டால்தான் ஞானஸ்நானம் கொடுப்பதாக கூறினார். ஸ்வார்ட்ஸ் ஐயரின் நேர்மையை அனைத்து போதர்களும் பாராட்டினார்கள். ஸ்வார்ட்ஸ் ஐயர் கோகிலாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மறுத்த போதிலும்
அவள் இயேசுவை பற்றி கொண்டு மாறிவிடவில்லை. உறுதியாகவே இருந்தால் இத்தருணத்தில் லிட்டில்டன் திடீரென்று காலமானார். லிட்டில்டன் மரணத்திற்கு பின் கோகிலா அனாதையானாள். ஆனாலும் லிட்டில்டன் விட்டு சென்ற செல்வம் அனைத்தும் கோகிலாவுக்கு என்று ஆயிற்று. எனினும் இயேசுவையே தன் தஞ்சமாக கொண்டாள். மீண்டும் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களை அணுகி தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அவரிடம் 25/2/1778 அன்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள். ஞானஸ்தானத்தின் போது ஸ்வார்ட்ஸ் ஐயர் கோகிலாவுக்கு ராயல் கிளாரிந்தா என்ற பலர் முன்னிலையில் பெயர் சூட்டினார். கோகிலா மராட்டிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தபடியால் ராயல் என்ற பெயரை அடைமொழியாக சேர்த்து கிளாரிந்தா என்று பெயர் வைத்தார். அப்பொழுது கிளாரிந்தாவிற்கு வயது 32. கிளாரிந்தா ஞானஸ்நானம் பெற்ற பின் பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பெற்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால் உந்தப்பட்டு நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் முழு வீச்சுடன் உழைக்கலானார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8 சொல்கிறது என்பதை ருசித்த அனுபவத்தோடு எடுத்து கூறினார். எந்தவித ஜாதி சமய வேறுபாடின்றி எல்லா வீடுகளுக்கும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடுகளுக்கும் சென்று கிறிஸ்துவின் அன்பையும் இரட்சிப்பின் மார்க்கத்தையும் எடுத்துரைத்தார். தமிழ், ஆங்கிலம், மராட்டிய ஆகிய 3 மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி இருந்தபடியால் படித்தவர்களையும் அணுகி சத்திய வேதத்தை கேட்பவர்கள் எளிதில் விளங்கும் வகையில் எடுத்து கூறும் திறன் பெற்றிருந்தார். அவர்களது பண்பும் அன்பும் நற்செய்தியை கூறும் பாங்கும் ஏராளமான மக்களை கிறிஸ்து அண்டைக்குள் வழிநடத்தியது. ஆகவே மக்கள் அவரை மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடத்தினார்கள். சாதாரண மக்கள் அவரை மிகுந்த அன்போடு பாப்பாத்தியம்மா என்று அழைத்தனர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை எபேசு பட்டணத்தில் பிரிஸ்கில்லா தனது வீட்டிலே கூட்டி கர்த்தரை ஆராதித்தது போல அவளது வீட்டிலேயே இரட்சிக்கப்பட்ட மக்களை கூட்டி ஆராதனை நடத்தினார். அந்த ஆராதனை மூலமாக அநேக மக்கள் இயேசு அண்டை வரும் நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களை அணுகி ஆலோசனை கேட்டாள். அவர் சத்தியநாதன் என்ற உபதேசியாரை கொடுத்தார். ஊழியம் நன்கு வளர்ந்தது. வீட்டில் இடம் போதாதபடியால் ஒரு ஆலயத்தை கட்டும் ஆழ்ந்த விருப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டது. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை. சங்கீதம் 132:2-4 என்ற தாவீதின் தீர்மானமான வசனம் அவர்களை வெகுவாய் ஊக்குவித்தது. 1783 ஆண்டு கிளாரிந்தா தனது சொந்த செலவில் பாளையங்கோட்டையில் ஓர் ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்களது தளராத விசுவாசத்தாலும் அயராத உழைப்பினாலும் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. 24/8/1785 ஸ்வார்ட்ஸ் ஐயர் பிரதிஷ்டை ஆராதனையை மிகுந்த சிறப்போடு நடத்தினார். நெல்லை மாவட்டத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் அதுதான். அச்சிறு ஆலயம் இன்றும் சில மாற்றங்கள் பெற்று பாளையங்கோட்டையின் கிழக்கு பாகத்தில் உள்ளது. அந்த காலகட்டத்தில் நெல்லை பகுதியில் கல்வி அறிவு இல்லாதோர் எண்ணிக்கை ஏராளமாக இருந்தது. அவர்கள் கல்வி அறிவு பெற்றுக்கொள்வார்களானால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்று கருதி 1787 ஒரு குடிசையில் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார்கள். ஸ்வார்ட்ஸ் ஐயர் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார். நெல்லை மாவட்டத்தில் இதுதான் முதல் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். பாளையங்கோட்டையில் நிறுவப்பட்ட இப்பள்ளி நாளடைவில் பற்பல மாற்றங்கள் பெற்று இன்று தூய யோவான் கல்லூரியாக காட்சியளிக்கிறது. கிளாரிந்தா தனது 60ஆம் வயதில் மரணமடைந்தார். இன்றும் அவர்களுடைய கல்லறை பாளையங்கோட்டையில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிராமண குலத்தில் பிறந்து வளர்ந்து தனது திருமணத்திற்கு பின் தஞ்சாவூருக்கு வந்து கணவரை இழந்த நிலையில் எரியும் சிதைக்கும் நெருப்பு நிறைந்து தப்பிவிக்கப்பட்டு கேர்னல் லிட்டிலுடன் உதவியுடன் உயிருக்கு தப்பி ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்களால் ஞானஸ்நானம் பெற்று ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பினார் என்றால் அது சாதாரணமான காரியமல்ல. பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்வது போல கிறிஸ்துவின் அன்பால் ஏவப்பட்டு இறை பணியாற்றினார்கள். அவர்கள் மூலமாக 1000 மக்கள் இயேசுவண்டை நடத்தப்பட்டார்கள். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். எபிரேயர் 11:4 என்று கூறப்பட்டிருக்கிறது போல கிளாரிந்தா மரித்தும் பேசப்படுகிறார். ஆமேன்.